தாகோனின் கோவில். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. இஸ்ரவேலரோடு நடைபெற்ற யுத்தத்தில் பெலிஸ்தருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. பெலிஸ்தர் தங்கள் வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியையும் பிடித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலரின் பாளையத்தில் வந்தபோது பெலிஸ்தர் பயந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவனுடைய பெட்டியை சிறைப்பிடித்து விட்டோம் என்று நினைத்து பெலிஸ்தர் சந்தோஷப்படுகிறார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போகிறார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைக்கிறார்கள். தேவனுடைய மகிமைக்கு இந்த பெட்டி அடையாளமாய் இருக்கிறது. இதை பிடிப்பதினால் ஏற்பட போகும் விளைவுகளை பற்றி பெலிஸ்தர் அறியாதிருக்கிறார்கள். கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருளை புறஜாதி தெய்வங்களுக்கு அர்ப்பணித்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பது அவர்களுக்கு இதுவரையிலும் தெரியாது. தேவனுடைய பெட்டியை பிடித்ததினால் பெலிஸ்தருக்கு பலவிதமான உபத்திரவங்கள் உண்டாயிற்று. பெலிஸ்தருக்கு 5 பட்டணங்கள் முக்கியமானவை. அவற்றில் அஸ்தோத்தும் ஒன்று. தாகோன் பெலிஸ்தரின் தேசிய தெய்வம். இதன் மேற்பகுதி மனுஷ ரூபமாகவும் கீழ்ப்பகுதி மச்ச ரூபமாகவும் இருக்கும். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை உடைத்து போடவில்லை, அதை அசுத்தப்படுத்தவில்லை. அதை மிகவும் கவனமாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலர் பாளையம் இறங்கியிருந்த இடமாகிய எபனேசரில் இருந்தது. பெலிஸ்தரோ இந்த பெட்டியை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போகிறார்கள். பெலிஸ்தருக்கு 5 பிரதான பட்டணங்கள் இருக்கிறது. அவற்றில் அஸ்தோத்தும் ஒன்று. அஸ்தோத்திலே பெலிஸ்தரின் தெய்வமாகிய தாகோனுக்கு ஒரு கோவில் இருக்கிறது. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து அதை தாகோன் அண்டையில் வைக்கிறார்கள். பெலிஸ்தர் தாகோனை கனம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய பெட்டியை தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து வைப்பதினால் தாங்கள் தேகோனுக்கு பரிசுத்தமான காரியத்தை செய்வதாக நினைக்கிறார்கள். இதன் மூலமாக தாங்கள் தாகோனை கனம் பண்ணி அதற்கு மரியாதை செலுத்துவதாகவும் நினைக்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் அநேக விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள். அவர்களிடத்தில் பல தெய்வங்களை ஆராதிக்கும் வழக்கம் இருக்கும். அவர்களுடைய விக்கிரகங்களும் பல தெய்வ வணக்கத்தை பற்றி ஒன்றும் நினைப்பதில்லை. புறஜாதியார் பொதுவாக தங்கள் தெய்வங்களை மாற்ற மாட்டார்கள். ஆனால் தெய்வங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வார்கள். புதிய தெய்வங்களையும் தங்களுடைய கோவிலிலே கொண்டு வந்து வைத்து அதையும் ஆராதிப்பார்கள். பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றிய சத்தியம் தெரியாது. கர்த்தர் பரிசுத்தர், அவர் எரிச்சல் உள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. கர்த்தரை தவிர வேறு தெய்வம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் தம்முடைய மகிமையை வேறு எந்த புறஜாதி தெய்வத்தோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஆனால் பெலிஸ்தரோ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாகோன் அண்டையில் வைத்து தாகோனையும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்நிய தெய்வங்களையும் சேர்த்து ஆராதிப்பதை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. அது கர்த்தருடைய அதனையும் அல்ல. பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் புத்திரர் மீது நடைபெற்ற யுத்தத்திலே வெற்றி கிடைத்திருக்கிறது. தங்கள் தெய்வமாகிய தாகோனை இந்த வெற்றிக்கு காரணம் என்று பெலிஸ்தர் நினைக்கிறார்கள். அவர்கள் தாகோனை கனம் பண்ண விரும்புகிறார்கள். இதற்காக இஸ்ரவேலர் பாளையம் இறங்கி இருந்த
எபினேசரிலிருந்து தேவனுடைய பெட்டியை அஸ்தோத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தங்களுக்கு யுத்தத்தில் கிடைத்த வெற்றிக்கு அடையாள சின்னமாக தேவனுடைய பெட்டியை தாகோன் அண்டையில் காணிக்கையாக படைக்கிறார்கள். கர்த்தரை விட தாகோனே பெரியவர் என்று நினைத்து பெலிஸ்தர் தாகோனை மகிமைப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உடன்படிக்கையை புறக்கணித்து அதை மீறி விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். இஸ்ரவேலரோ கர்த்தரை விட்டு விலகி போனதினால் அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டியின் முக்கியத்துவம் தெரியவில்லை. கர்த்தரும் அவருடைய உடன்படிக்கை பெட்டியும் ஒன்றல்ல. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். இதை பரிசுத்தமான அடையாளம் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இல்லை. அவர்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்தமும் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு பரிசுத்த அடையாளமாய் இருக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தரையும் கனம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை கனம் பண்ணாததினால் கர்த்தருடைய மகிமை ஒருபோதும் குறைந்து போகப் போவதில்லை. அவர் எப்போதும் மகிமை உள்ளவர். கர்த்தர் சர்வ வல்லமையும் சர்வ மகிமையும் உள்ள தேவன். மனுஷர் கர்த்தரை கனம் பண்ணினாலும் கனம் பண்ணாவிட்டாலும் கர்த்தர் கனமும் மகிமையும் உள்ளவராகவே இருக்கிறார். பெலிஸ்தர் கர்த்தரை கனம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் புறஜாதி ஜனங்கள். அவர்கள் தாகோனை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தரை விட தாகோனே கனமுள்ளவர் என்று பெலிஸ்தர் நினைக்கிறார்கள். கர்த்தரோ தம்மை கனவீனம் பண்ணுகிற பெலிஸ்தர் மத்தியிலே தம்முடைய கனத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை தண்டித்தார். இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தரோடு நடைபெற்ற யுத்தத்தில் தோல்வி உண்டாயிற்று. இஸ்ரவேலர் சீலோவில் இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்த களமாகிய எபனேசருக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. கர்த்தருடைய பெட்டியை பாதுகாக்கவில்லை. கர்த்தருடைய பெட்டியை எபனேசரிலேயே விட்டுவிட்டு தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பித்து ஓடிப்போய் விட்டார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தருடைய கையிலே ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலரையும் தண்டிக்கிறார், பெலிஸ்தரையும் தண்டிக்கிறார். பெலிஸ்தர் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. பெலிஸ்தர் கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய கை பெலிஸ்தர் மேல் பாரமாய் இருக்கிறது. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைக்கிறார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்துகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தமாக நடைபெற்ற அற்புதங்களின் விவரம் வருமாறு: தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. பெலிஸ்தர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. கர்த்தர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். காத் பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். எக்ரோன் பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. எக்ரோன் பட்டணத்தில் செத்துப்போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டார்கள். பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். பெலிஸ்தர் மறுநாள் காலமே எழுந்திருந்து தாகோனின் கோவிலிலே தாகோனை ஆராதிப்பதற்காக வருகிறார்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமான யுத்தத்திலே தாகோன் தங்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று நினைத்து தாகோனை சந்தோஷமாய் ஆராதிக்க வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் நிலைக்கவில்லை. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. துன்மார்க்கனின் கெம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ? யோபு 20:4-5. தாகோன் ஒரு விக்கிரகம். தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிற தாகோனை
மறுபடியும் அதன் ஸ்தானத்திலே தூக்கி நிறுத்துவது மிகவும் கஷ்டமான வேலை. இதை அதிக கவனத்தோடு செய்ய வேண்டும். விக்கிரகங்களை செய்வதும் அதை அதன் ஸ்தானத்தில் ஸ்தாபிப்பதும் மிகவும் கடினமான வேலை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். ஏசாயா 41:7. பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி புரிந்து கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. ஏசாயா 46:6-7. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. பெலிஸ்தர் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்துகிறார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறார்கள். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது போல சாத்தானுடைய ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடக்கும். சத்தியத்திற்கு முன்பாக பொய் கீழே விழுந்து கிடக்கும். தெய்வ பக்திக்கு முன்பாக அவபக்தி கீழே விழுந்து கிடக்கும். விசுவாசம் உள்ளவர்களின் இருதயத்தில் காணப்படுகிற கிருபைக்கு முன்பாக துன்மார்க்கரின் அநீதியும் அக்கிரமமும் கீழே விழுந்து கிடக்கும். சில சமயங்களில் கர்த்தருடைய உபதேசம் கீழே விழுந்து கிடப்பது போல தெரிகிறது. ஊழியக்காரர்கள் சோர்வடைந்து ஊழியத்தை விட்டு விடுகிற நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். சத்தியம் ஜெயிக்குமா என்றும் சந்தேகம் வந்து விடுகிறது. நம்முடைய விசுவாசமும் குறைந்து போகிறது. கர்த்தருடைய உபதேசம் கீழே விழுந்தாலும் அது மறுபடியும் எழுந்திருக்கும். விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில சமயங்களில் தோல்வி ஏற்பட்டாலும் முடிவிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து தாகோனின் கோவிலுக்குள் வருகிறார்கள். அவர்களோடு கூட தாகோனின் பூஜாசாரிகளும் வருகிறார்கள். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். தாகோனை அதன் ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்த வேண்டும் என்று தீர்மானித்து அவசரமாக தூக்கி நிறுத்துகிறார்கள். பெலிஸ்தரை தாகோனை செய்தார்கள். அந்த தாகோனால் நிற்கக்கூட முடியவில்லை. அது கீழே விழுந்து கிடக்கிறது. கீழே விழுந்து கிடக்கிற தாகோனால் தானாகவே மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்தில் திரும்ப எழுந்து நிற்க முடியவில்லை. மனுஷர் அதை அதன் ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்த வேண்டியதாய் இருக்கிறது. பெலிஸ்தரின் தெய்வத்திற்கு மனுஷருடைய உதவி தேவைப்படுகிறது. தாகோனுக்கு ஜீவனும் இல்லை, பலனும் இல்லை. ஆனாலும் இந்த தாகோன் தான் தங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் மீது ஜெயத்தை கொடுத்தது என்று பெலிஸ்தர் நம்புகிறார்கள். தாகோனால் பெலிஸ்தருக்கு உதவி செய்ய முடியாது. தாகோனுக்கு பெலிஸ்தரின் உதவி தேவைப்படுகிறது. தரையில் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற தாகோனை பெலிஸ்தர் அதன் ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்தவில்லை என்றால் அது நிரந்தரமாக கீழே விழுந்து கிடக்கும். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. ஆனால் பெலிஸ்தரோ கர்த்தருடைய பெட்டியை பிடித்து விட்டதாக பெருமைப்படுகிறார்கள். தாகோனை மகிமைப்படுத்துகிறார்கள். தன்னால் நிற்க முடியாத தாகோனால் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தாலும் அதுவே தங்களுடைய தெய்வம் என்று பெலிஸ்தர் இன்னும் நம்புகிறார்கள். ஆகையினால் அவர்கள் தங்கள் தெய்வத்தை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்துகிறார்கள். பெலிஸ்தர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடக்கிறது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருக்கிறது. தாகோனின் மேல் பகுதி மனுஷ ரூபமானது, அது உடைந்து போயிற்று. மச்ச ரூப பகுதி மட்டுமே மீதமாய் இருக்கிறது. தாகோனின் தலையும் 2 கைகளும் வாசற்படியின் மேல் கிடக்கிறது. ஆகையினால் யாரும் அந்த வாசற்படியை மிதிக்கவில்லை. தாகோன் மீது கர்த்தருடைய சாபம் வருகிறது.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தை பெலிஸ்தர் புரிந்து கொள்கிறார்கள். தாகோன் 2ஆம் நாளும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தலையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. இந்த முறை தாகோனுக்கு அதிக சேதம் உண்டாயிற்று. தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடக்கிறது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருக்கிறது. தாகோன் 2 பகுதியாக செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மேலே உள்ள பகுதி மனுஷ ரூபத்திலும் கீழே உள்ள பகுதி மீனின் ரூபத்திலும் இருக்கிறது. தாகோனுக்கு மனுஷனுக்கு இருப்பது போல தலையும் கைகளும் இருக்கிறது. தாகோனுக்கு மீனுக்கு இருப்பது போல வால் இருக்கிறது. அதற்கு கால் இல்லை. இப்போது தாகோனின் மனுஷ பகுதி வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடக்கிறது. தாகோனின் மீன் பகுதி மாத்திரம் உடையாமல் அப்படியே இருக்கிறது. பெலிஸ்தரே தாகோனை செய்திருக்கிறார்கள். தங்களுடைய சுய கற்பனையின் பிரகாரம் தாகோனுக்கு மனுஷ ரூபத்தையும் மீன் ரூபத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது மனுஷ ரூபமும் மீன் ரூபமும் வெவ்வேறாக பிரிந்து கிடக்கிறது. மனுஷனால் ஒட்ட வைக்கப்பட்டது நிலைத்திருக்கவில்லை. பெலிஸ்தர் தாகோனை பார்வைக்கு அழகான ரூபத்தோடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தாகோனுக்கு ஜீவனும் இல்லை, பலனும் இல்லை. தாகோனால் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூட முடியவில்லை. அப்படிப்பட்ட தாகோனை பெலிஸ்தர் தங்கள் தெய்வமாக நம்புகிறார்கள். தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடக்கிறது. தலையில் மூளை இருக்கும். தாகோனுடைய தலை உடைந்து போனதினால் தாகோனுக்கு புத்தியும் இல்லை, அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, மூளையும் இல்லை. தாகோனுடைய 2 கைகளும் உடைந்து கிடக்கிறது. கைகள் பலத்திற்கும் வல்லமைக்கும் அடையாளம். தாகோனின் கைகள் உடைந்து போனபடியினால் தாகோனுக்கு வல்லமையும் இல்லை, பலனும் இல்லை. தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு தாகோனால் ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஞானமில்லாத தாகோனால் பெலிஸ்தருக்கு ஞானமுள்ள ஆலோசனைகளை சொல்ல முடியாது. கைகள் இல்லாத தாகோனால் தன்னை ஆராதிக்கிற பெலிஸ்தருக்கு உதவி செய்யவும் முடியாது. பெலிஸ்தர் மாயையை நம்புகிறார்கள். தாகோனின் தலையும் அதன் 2 கால்களும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்ததினால் பெலிஸ்தர் அந்த வாசற்படியை ஒரு பரிசுத்தமான ஸ்தலமாகவும் ஒரு புனிதமான பொருளாகவும் நினைக்கிறார்கள். ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. செப்பனியா தாகோனை ஆராதிக்கிறவர்களின் மதியினத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோடு கூட கெமரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரில் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். செப்பனியா 1:4-6 வரை. பெலிஸ்தர் தாகோனையும் ஆராதிக்கிறார்கள். தாகோனின் தலையை உடைத்த வாசற்படியையும் ஆராதிக்கிறார்கள். தாகோனுக்கு ஞானம் இல்லாதது போல அதை ஆராதிக்கிற பெலிஸ்தருக்கும் ஞானம் இல்லை. அவர்கள் வாசற்படியில் உடைபட்டு கிடக்கிற தாகோனையும் புறக்கணிக்க வேண்டும். தாகோனின் தலையை உடைத்த வாசற்படியையும் புறக்கணிக்க வேண்டும். ஆனால் பெலிஸ்தரோ எதையும் ஆராதிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது.